குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகெங்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அடையக்கூடிய வாழ்வியல் கர்மவினை, அந்த கர்மவினை எப்படிப்பட்டது, எந்த சிரமத்தை சந்திக்கிறீர்கள், அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழி என்ன என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம். பொதுவாக தனுசு ராசி என்பது கால சக்கரத்திற்கு 9வது ராசி. இந்த ராசி பொறுத்தளவில் இதில் பெயர் பெற்றவர்கள் அநேகம். அதாவது ஆஞ்சநேயர், திருஞான சம்பந்தர், வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள், மகாகவி பாரதியார் வரையிலும் இந்த ராசியில் பிறந்திருக்காங்க. பொதுவாக மூலம், புராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரையிலும் தனுசு ராசிக்காரர்கள். இதில் அது மட்டும் இல்லை, இவங்க பேரில் ஏ, யோ, பா, பி, பு, த, ட, பே, போ, ஜா, ஜி என்ற எழுத்துக்களில் முதல் எழுத்தாக வர்றவங்களும் இந்த விதி பொருந்தும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த தர்மவான்களாக இருப்பார்கள், யோகிகளாக இருப்பார்கள், ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள், வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சிறுவயது முதற்கண்டே அவர்கள் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் இருப்பார்கள், தாய் தந்தையரை நேசிப்பார்கள். ஆனாலும் இந்த தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு தாய் வழி உறவு, சந்திர வழி உறவு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு கவலை, ஒரு அசிங்கம், அவமானம், பழி பாவங்களை தராமல் போனது இல்லை. அதேபோல் தொழிலையும் இவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அதே போல் இவர்கள் வருமானத்தை ஈட்டுவதிலையும் பிரச்சனை இருக்கும். உயிருக்கு சமமான கண்டங்கள் வரும். கல்விகளிலே தடங்கல்கள் ஏற்படும். தாயின் அன்பில் ஏதோ ஒரு மாற்றான் தன்மை ஏற்படும். காரணமே இல்லாத ஒரு சிரமங்களையும் சந்திப்பார்கள். பொதுவாக இந்த இவருடைய குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு திருமணமாகாமல் இளையவர்களுக்கு திருமணங்கள் வேகமாக ஆகிவிடும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் உயரிய எண்ணங்களையும் நல்ல நடத்தையும் கொண்டவர்கள். எல்லாரையும் தர்ம வழியில் நடக்க முயற்சி செய்வார்கள். தன்னுடைய சுய சாமர்த்தியத்தினாலேயே எல்லா சிறப்புகளையும் பெற்று விடுவார்கள். இவங்க பார்த்திங்கன்னா வயது ஏற ஏற இளமையாகவே இருப்பார்கள். முதுமை தெரியாது. யாருடன் பழகினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. எல்லாருடையும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. யாரையும் கேவலமாக சிரிக்க மாட்டாங்க. பொறுத்தளவில் எல்லா விஷயங்களையும் உரையாடுவதில் வல்லமை பெற்றவர்கள். எந்த தலைப்பில் ஒரு கொடுத்தாலும் அதை பேசக்கூடிய அறிவுத்திறன் இருக்கும். அறிவை தேடுவதிலையும் அறிந்து கொள்வதிலையும் காட்டுகின்ற ஆர்வத்திலையும் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை மாதிரியே இருப்பாங்க. கள்ளங்கபடம் இருக்காது, சூதுவாது இருக்காது. எந்த இடத்துலையும் பெண்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே போல் அசாத்தியமான பொறுமையும் இருக்கும். வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஏற்ற போதுமான பொறுமையை இவங்ககிட்ட தான் கற்றுக்கலாம். தேவையற்ற கோரிக்கைகளெல்லாம் வைத்து இவங்களை ஒரு இது பண்ணணும்னா தான் அவங்க பொங்கிடுவாங்க. எல்லாவற்றிலையும் அவங்க தீவிரம் காட்ட மாட்டாங்க. எல்லாம் கொள்கையில் உறுதிப்பிடிப்போடு இருப்பாங்க. பொறுமைசாலி மட்டுமல்ல, அடக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எல்லாரிடத்திலையும் ஆதிக்கம் செலுத்தாமலேயே, அன்பு செலுத்தாமலேயே இவர்கள் காரியங்களை சாதித்துக்குவாங்க. உலக ஞானம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். உலக விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதுபோல் நுனிப்புள் மேய மாட்டார்கள். எல்லாவற்றிலையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வார்கள். அதே போல் வாதிடக்கூடிய வகையிலும் திறமைகள் உண்டு. நேர்மை, அதுதான் அவங்க 2 கண்கள். அவங்க வாழ்க்கையில் தானும் உழைத்து கொண்டு மற்றவர்களையும் உழைக்க விடுவார்கள். தன்னோடு சார்ந்தவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதில் கெட்டிக்காரங்க. வாக்கு வல்லமையும் பிறரை கவரக்கூடியதும் இருக்கும். மன ரீதியாக ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும். பேச்சு திறனாலும் சரி இவங்களால் அடிச்சுக்க முடியாது. அதனால் இவங்க வாழ்க்கையில் நடை உடை பாவனைகளில் தலை முதல் கால் வரையில் ஒரு சீராக இருக்கும். பெண்களைப் போல ஆண்களும் ஆடம்பரத்தை விரும்புவாங்க. வயதில் இளையவராக இருந்தாலும் முகத்தில் அறிவு, அந்த தேஜஸ் இருக்கும். தோற்றத்தை எப்போதும் நேர்மை, எப்போதும் சாதிக்கணும், வெற்றி பெறணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. தோற்று போனாலும் துவள மாட்டாங்க. எதையும் சாதுரியமாக கையாளுவாங்க. நடைமுறைக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் இவங்ககிட்ட அவருக்கு மைனஸ், சிறு வயதில் சோம்பல்கள் அதிகம் ஏற்படும். அதனால் இவங்ககிட்ட பொறுத்தளவில் மாதத்தில் 30 நாட்களில் கடைசி நேரத்தில் தான் எந்த வேலையும் செய்து வெற்றி பெறுவாங்க. இவங்க ஒரு வேளை இயல்புக்கு மாறாக நடந்துட்டால் அதற்கு பொறுப்பானவர்கள். எந்த ஒரு வேலையும் ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு செய்து முடிக்கிற வெற்றி உண்டு. கடமையை திறமையாக செய்வாங்க. யாராவது அதிகமாக பாராட்டினாலும் அதிகமாக மகிழ்வாங்க.
அதிகமாக கட்டுப்பாடுகளை யாராவது இவங்ககிட்ட கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் ஒரு சிலர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சிடுசிடுக்கிற குணங்களும் முன்னேற முடியாமல் போய் விடுகிறார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப பொறுமையும் நிதானம் உள்ளவர், குடும்பத்தை ஏற்று நடத்தக்கூடிய அறிவும் புத்திசாலித்தனமும் திறமையும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் வாழ்க்கையில் பொறுத்தளவில் ஒரு சில பேர் கேளிக்கைகள் கிண்டல் ரொம்ப பிரமாதமாக நடத்தி வாழ்க்கையை வெற்றி பெறுவாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, நண்பர்கள் குடும்பத்தை மற்ற தங்களுடைய வெற்றியை பகிர்ந்துக்குவாங்க. அதனால் இவங்க வாழ்க்கையில் பலகீனம் என்ன என்றால் சில பலவீனங்கள் இருக்கும். அதிகமாக பேசக்கூடிய வழக்கம் அதுதான் அவங்க வாழ்க்கையை தடையை ஏற்படுத்துது. இந்த தனுசு ராசியில் பொறுத்தளவில் மூலம் நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். பொதுவாக இவங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு அதிகம் இருக்கும். பூமி ஃப்ளாட்டு நிலபுலம் சம்பந்தமாக ஒரு வம்பு வழக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவங்களால் அடுத்தவங்களுக்கு தான் பயன் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இவங்களை தூண்டிவிட்டால் தான் சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு பலமே இவங்களுக்கு தெரியாது, எதையும் மறைக்க தெரியாது, வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். பெரிய அளவில் இவங்க முதலீடு பண்ணக்கூடாது, பெரிய அளவில் கடன் செய்யக்கூடாது. இவங்க திறமையை காட்டுற தொழிலில் ஈடுபட்டால் தான் வெற்றி. எதையும் ஆன்மீகத்தில் போயிடும். சித்தர்கள் ஜீவ சமாதிகள் சென்று வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். இவங்களால் ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது. வேலையை யாருக்கிட்டேயும் இவங்களால் நடிக்க தெரியாது. சில நேரத்தில் உணர்ச்சி பொங்க பேசிடுவாங்க. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர்கள். யூனிஃபார்ம் சர்வீஸ், மிலிட்ரி, போலீஸு, இராணுவம் இது போன்ற துறைகளில் இருப்பார்கள். திருமணம் வகைகளில் தாமதம் இருக்கும். திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு வம்பு வழக்கு இருக்கும். அதுபோல் அவங்க குடும்பத்தில் சின்ன வயதில் இளம் விதவையானவங்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் செவ்வாயினுடைய கர்மானால் நெருப்பு, பூமி, விவசாயம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஒர்க் ஷாப், இயந்திரங்கள், தளவாட பொருட்கள் சம்பந்தமான துறைகளில் இருந்தாங்கன்னா இவங்க கர்மாவை குறைச்சிருவாங்க. இதுதான் ரகசியம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குடும்பத்தில் புதனுடைய காரகத்துவ தொழில் செய்கிறவங்க ஆடிட்டராக இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, வாத்தியாராக இருப்பாங்க, கம்ப்யூட்டர், ஸ்டேஷனரிஸு, ஜெராக்ஸு இது மாதிரி தரகு வேலை, மீடியேட்டர் வேலையெல்லாம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. கலைத்துறை சார்ந்தவர்கள், அழகுபடுத்துகிறவங்களும் நிலையம் வச்சுருக்கவங்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பேசி காசை ஆக்குறவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு நரம்பு, தோல், ஆட்டிசம், மன வளர்ச்சி பாதிப்பு, கைகால் நடுக்கம் போன்ற அந்த புதன் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துடும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் போராடம் அப்படிங்கிறனால பேசிக்காகவே சுகம், இனிமை, நல்ல வசதி அமைந்துடும். இளம் வயதில் காதலிப்பாங்க, அதை சொல்ல தைரியம் இருக்காது. சிலவருக்கு காதல் திருமணம் தடை ஏற்படும். அப்பாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்பாவை ரொம்ப நேசிப்பாங்க, விரும்புவாங்க. அதர்வன வேதம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உள்ளவங்க இருப்பாங்க. இவங்க கம்யூனிகேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவங்க பேசி ஜெயிக்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. சரி, அடுத்து உத்திராட நட்சத்திரம். குருவினுடைய கர்ம பதிவு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறனால குருவோட கர்மத்தினால குருவை நிந்திக்கக்கூடாது. பெரியவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இவங்க குடும்பத்தில் சின்ன வயதில் பெண் வழிபாடு உள்ளது இருந்து தடைபட்டு போயிருக்கோம். பூவாரக்காரி, அதே போல் கன்னிப்பெண் ஒன்று இறந்து வணங்கி வழிபட்டிருப்பாங்க. கன்னிப்பெண்ணுடைய சாபத்துக்கு ஆளாகியிருப்பாங்க. அதனால் இவங்க குடும்பத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை, குழந்தை இல்லை, குழந்தை அபார்சனாச்சு, பிறந்தே இறந்தது, பேசலை, இப்படிங்கிற குடும்பத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை ஒன்று இருக்கும். அதனால் இவங்க குழந்தைகளை எந்த குழந்தையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. தொழில், வட்டி தொழில், குழந்தை மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பேங்கில் வேலை பார்த்தல், சிட்பண்டில் வேலை பார்த்தல், சட்டம் சம்பந்தமான துறை, ஆராய்ச்சி சம்பந்தமானது, ஸ்கூல் ஆசிரியராக, இல்லை ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்துகிறவங்களா, இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த கர்மா குறையும். உடம்பில் கொழுப்பு கட்டி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் 1 சுக்கிரன் இருந்தால் குழந்தை இருக்காது. அதை இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ வசதி எடுத்ததுக்கப்புறம் தான் குழந்தையே பிறக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழிலில் பொறுத்தளவில் இரட்டிப்புத்தன்மை இருக்கும். இடமாறி தொழில் செய்வதாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இருக்கும். சிறு வயதில் ரொம்ப சிரமம், கஷ்டங்கள் வந்திருக்கும். நாளாக அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை, பெரிய பதவியை பிடிப்பாங்க. இவர்களுக்குரிய மதுரை மீனாட்சி அம்மன், மீனாட்சி சொக்கநாதர், வயல்வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வணங்கி வழிபட்டால் இவர்கள் வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.